ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெலடி அட் ஹோம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி போர்க்குளம் மாதிரி இருக்கா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் தான். இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜை எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணலாம், அப்புறம் சில டிப்ஸ், ஆல்சோ எந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எம்டியிங். ஸோ உள்ளே இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து வெளியே வச்சிடணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்து உள்ளே போட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு ஃபைன் டே வந்துச்சு, கண்டிப்பாக இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும்னு எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டு யூஸ்வலி வீக்லி ஒன்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு காலியாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிடுவேன். பட் காலி ஆகாமல் ஃபுல்லாக டம்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அது அப்படியே போயிட்டே இருக்கும், டைமே கிடைக்காது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் தான் நான் எடுத்து வச்சேன். ஸோ இதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்து மேக்ஸிமம் வெளியே எடுத்து வச்சாச்சு. அண்ட் நான் வந்துட்டு சின்ன சின்ன பாக்ஸஸ்லலாம் போட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ்வலி எப்போவுமே அப்படி தானே பண்ணுவோம். ஒரு சின்ன பொருள் மீதி ஆயிடுச்சுனாலும் அதை வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர்லாம் அங்கெல்லாம் போய் சொருகி வச்சுருந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே க்ளீன் பண்ணியே ஆகணும்னு எடுத்தாச்சு. ஸோ அந்த ட்ரே எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் ஸ்க்ரப் டைப்பில் போட்டு வாஷ் பண்ணாமல் ஸ்பாஞ்ச் சைடில் போட்டு வாஷ் பண்ணால் ஸ்க்ராச்சஸ் வராது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பார்ட்ஸும் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள்லாம் கூட தனித்தனியாக வச்சுருந்துருக்கேன். ஸோ ரொம்பவுமே வந்துட்டு அன்ஹைஜீனிக்காகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டவலில் நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதில் இருக்க குப்பையெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கிங் சோடா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட லெமன் இருந்ததுன்னா லெமன் கூட வந்து சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரிஷ்க்கு ரொம்ப வந்துட்டு நம்ம டிஷ்வாஷர் லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் லிக்விடோ போடணுன்னு எந்த இதுவுமே இல்லை. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருந்தாவே போதும். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஸ்டிங்கி ஸ்மெல் வராது, எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, நல்லா இருக்கும் வாஷ் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ், இல்லைன்னா நீங்கள் டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்போயும் வந்துட்டு இதுவே போடலாம். இதுவே வந்து போதுமானது தான். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்விடை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரே லிட் இருக்கும், அது க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு நீங்களே வந்துட்டு அப்படியே தெளித்து விட்ட மாதிரி எல்லாம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் டவல் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய இதே கிடையாது. நீங்கள் சின்னதாக வந்துட்டு டவலில் தொட்டு எடுத்து கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மிக்ஸை ரெடி பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் போட்டதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்வலி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நான் தனியாக வந்து கிளாத் வச்சுருப்பேன். மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை 2 வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் போடுறதுக்கு தனியாக ஒரு கிளாத். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். இது எப்போவுமே ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்குன்னு தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் இந்த மைக்ரோ ஃபைபர் கொஞ்சம் நம்ம நார்மல் கிளாத் வாங்குறத விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அதான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்குன்னு சில செப்பரேட் இதுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து எல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்ப்ரேயில் வந்து லிக்விடை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் அங்கே எங்கேயும் வந்து போட்டுட்ருக்குறதுக்கு இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க். அதுக்காக தான். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த மாதிரி க்ளீனிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க, என்ன க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா டைமும் வந்து மறக்கிறது என்னென்னா, இந்த ஃப்ரிட்ஜ் டோரில் இருக்கிற அந்த பெல்ட்டில் இருக்கிறத வந்து மறந்துடுவோம். ஸோ நான் ரீசெண்டாக பொங்கல் அப்போ தான் எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல அவ்வளோ குப்பை இல்லை, லைட்டாக தூசு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இந்த மாதிரி சின்ன ஒரு கீபேட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் அது ஆக்சுவலி. ஸோ இது ஃப்ரிட்ஜுக்குன்னு நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம உள்ளே இருக்க ரேக் ட்ரேஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த பெல்ட் அப்புறம் வெளியே இருக்கிறதையும் வந்துட்டு நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் தொடச்சிட்டோன்னா ரொம்பவுமே க்ளீனாக வந்து நீட்டாக தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது. அண்ட் வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கீழே வந்து யார்ட்லே இண்டியான்னு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி வேறு ஏதோ ஒரு மொபைல் பேக் சைடில் ப்ளேஸ் பண்ணுறது நான் இதில் தெரியாமல் விட்டுட்டேன். ஸோ அதை ஆக்சுவலி ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ இந்த மாதிரி தான் நான் வெயில் எல்லாமே கழுவியாச்சு, காய வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக க்ளீன் பண்ணணும்னு எடுத்தது தான், ஒரு ஹாஃப் டேயில் க்ளீன் பண்ணலான்னு நினச்சது தான், ஒரு ஹோல் டே முடிஞ்சிருச்சு இதுக்குன்னு. ஆனால் என்ன வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது காயறதுக்கான அந்த ரெஸ்டிங் டைம் கொடுத்தது தான். அண்ட் ஆல்சோ நான் வந்து அந்த லிக்விட்லாம் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 1 or 2 hours கிட்ட, கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போட்டுன்ட்டு. அண்ட் எப்போவுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெயின் திங். ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணாதீங்க, தட் இஸ் நாட் சேஃப்டி. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஷீட்ஸ் போடுவேன். ஸோ உள்ளே வந்து எதுவும் ஸ்பில் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஷீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இருக்குது இந்த ஷீட். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. நான் ஒரு 2 hours நல்லா ஓப்பன்லேயே விட்டுட்டேன். ஸோ தட் நல்லா அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லா அந்த ரேக்ஸ் அண்ட் ட்ரேஸ் எல்லாமே வந்து எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் மேலே ஃப்ரீசர் தான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கண்டென்ஸ் ஆகி வந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு பாக்ஸஸையும் எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஒவ்வொரு ரேக்லேயும் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர்ஸ் வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரேக் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் எப்போவுமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஓவர்ஸ், கர்டு இல்லை கட் பண்ண வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் மிடில் ரேக்கில் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம இந்த பால், மாவு இதெல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் கிளாத் இல்லை ஜிப்லாக் இல்லை பாட்லி பேக்ஸ்ன்னு இருக்கும், அதில் போட்டு சும்மா வெஜிடபிள் அப்படியே உள்ளே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி கிளாத்லேயோ இல்லை பேக்லேயோ போட்டு வைக்கிறப்ப இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் சைடில் டோர் சைடில் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர்ஸ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மில்க் ப்ராடக்ட்லாம் வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபுட் எல்லாமே, அதாவது நான் மீல் ப்ரெப் மாதிரி முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இல்லை நமக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததுன்னா இந்த மேலே ரேக்லேயே நான் வந்து வச்சுருவேன். அண்ட் நான் வந்து முன்னாடி சின்ன சின்ன பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்க்குறதுக்கே வந்துட்டு மேலே ரேக் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அண்ட் எஸ், அந்த டோர் சைடில் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே வந்து இந்த ஜாம், சாஸ் இல்லை பிக்கிள், மசாலா பேக்கெட்ஸ் இது மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்றைக்குமே வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாள் வரும். ஸோ பார்த்திங்கன்னா பால் வந்து நான் அந்த மிடில் இதில் தான் வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி பாட்லி பேக்ஸ் போட்டு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வைக்கும்போது நமக்கு அந்த மண்ணெல்லாம் உள்ளே போய் சேர்ந்து ரொம்ப வந்து அசிங்கமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் அதுதான் இந்த டோரோட சைடில் சாஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஜாம், சாஸஸ், நெயில் பாலிஷ் ரிங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சைடில். அண்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் லேபிள் போட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாலும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுப்போ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடி ஜூஸ் பேக்கெட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல சாஸ், அப்புறம் ஜாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டேன்.
அண்ட் ஃப்ரீசர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் போட்டு பட்டர், பன்னீர், சீஸ் எல்லாமே இருந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. அண்ட் இனி ஒரு ட்ரே, இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு ஒரு ட்ரே வாங்கிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீசர் கண்டெய்னர். ஐ திங்க் இது இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் மற்றபடி கீழே ரேக் எல்லாமே வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை எல்லாமே வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மெலடி அட் ஹோம்.